நான் சத்யன் ரங்கநாதன், NISM certified in equity and derivatives market. ஒரு ட்ரேடரா நம்மளோட நோக்கம் ப்ராஃபிட் பண்றது தான். ப்ராஃபிட் பண்றதுக்கு பெரிய அறிவாளியாவோ மார்க்கெட் பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னோ எந்த அவசியமும் இல்ல. ட்ரேடிங் மைண்ட் செட் மட்டும் இருந்தா போதும், நம்மளால கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ண முடியும். ட்ரேடிங் மைண்ட் செட்னா என்ன? ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கிற ட்ரேட் செட்டப் கிரியேட் பண்ணி அதை டிசிப்ளினா ஃபாலோ பண்றது தான். ஃபாலோ பண்ணிட்டு மந்த்லி பேசிஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ப்ராஃபிட் பண்றதை தவிர வேற வழியே இல்ல. இந்த ட்ரேடிங் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ற விதமா ஹை வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கிற ட்ரேட் செட்டப்பை இண்டிகேட்டரா உருவாக்கி இருக்கோம். மேஜிக்கல் இண்டிகேட்டர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா அது கூடவே லைஃப் டைம் ஆக்சஸோட சூப்பர் இண்டிகேட்டர் கிடைக்கும். மேஜிக்கல் இண்டிகேட்டர் அண்ட் சூப்பர் இண்டிகேட்டர் ரெண்டுத்தையும் பத்தி டீடைல்டா சார்ட்ல போய் பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இண்டிகேட்டர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேடிங் வியூவோட அக்கௌண்ட் நேம் கொடுத்தீங்க அப்படின்னாக்க அந்த இதை நான் இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இண்டிகேட்டர்ஸ் டேப் போயிட்டு இங்கே இன்வைட் ஒன்லி போனதுக்கப்புறம் சூப்பர் இண்டிகேட்டர் அண்ட் மேஜிக்கல் சிக்னல் V2 இருக்கும். இது ரெண்டும் தான் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் கூட வரும். நம்ம இது ரெண்டுத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல மேஜிக்கல் சிக்னல் V2 போயிடலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சார்ட்டில் ஆட் ஆகிடும். நான் சூப்பர் இண்டிகேட்டரையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ சூப்பர் இண்டிகேட்டரை நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். இது மேஜிக்கல் சிக்னல் V2. ஒன்ஸ் நீங்கள் இந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்கே வந்து ஸ்கேல்பிங் சிக்னல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸ்கேல்பிங் சிக்னல் பை டிஃபால்ட் டிசேபிள் ஆகிருக்கும். ஸ்கேல்பிங் சிக்னல் பண்ணும்போது நமக்கு மல்டிபிள் என்ட்ரிஸ் வரும். நம்ம அடுத்து ஸ்கேல்பிங் சிக்னல் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவல் ரெகுலர் இது பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்ஸ் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகும். இந்த கேண்டிலில் லாங் சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஒன்ஸ் இதோட ஹையை பிரேக் பண்ணும்போதே நமக்கு இந்த லாங் சிக்னல் வர ஆரம்பிச்சிடும். பட் லாங் சிக்னல் வந்த உடனே இமீடியட்டாக என்டர் ஆகாதீங்க. இந்த கேண்டிலோட க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி இந்த கேண்டிலில் இருக்கணும். இந்த கேண்டிலில் என்டர் ஆகிட்டு இதோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் இந்த என்ட்ரியிலேருந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் டெஃபினிஷனுக்குள்ளே வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி ஆங்க. என்ட்ரி ஆனீங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு இது வந்து ஆக்சுவலி April 17th மார்க்கெட்டு. அன்றைக்கி ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்தது, புல்லிஷ் மூவ். நமக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 320 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து நம்மளோட சிக்னலில் கொடுத்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே தான் இதோட எக்ஸிட் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இதுதான் எக்ஸிட். ஸோ இங்கேயே நம்ம வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 320 பாயிண்ட்ஸு. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 280 பாயிண்ட் வந்தது. ஏன்னா ஆப்ஷன்ஸில் எப்பயுமே இந்த மணி எடுங்க. ஒரு பையராக இருக்கும்போது இந்த மணி எடுத்தால் தான் நம்மளால் இந்த ப்ரீமியம் டிகேலேருந்து தப்பிக்க முடியும். குறைஞ்சபட்சம் இந்த மணி 1ஆவது எடுங்க. அட் த மணி ஆர் அவுட் ஆஃப் த மணி எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே போல் நம்மளோட சிக்னல் எப்போ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னாக்கா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நம்ம மார்க்கெட்டோட ஃப்ளோவை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஒரு சாப்பி மார்க்கெட்டில் நமக்கு பெருசாக சிக்னல் வராது. பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது பார்த்தீங்கன்னா 16th April. இது ரொம்பவே மார்க்கெட் வந்து ரொம்ப சாப்பியாக இருந்தது. ரொம்ப சின்ன மூவ்மெண்ட் தான் இருந்தது. அன்னைக்கு வந்து நமக்கு எந்த சிக்னலும் வரல. அதே போல் ப்ரீவியஸ் டேவும் பார்த்தீங்கன்னா சிக்னல் வரல. ஸோ இதில் நமக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு சாப்பி மார்க்கெட்டில் அன்னெசரியாக நம்ம உள்ளே போயிட்டு நம்ம லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தவிர்க்கலாம். ஸோ எந்த இடத்துல மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்கோ அந்த மொமெண்டமுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு சிக்னல் வரும். அதனால் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம என்ட்ரி ஆகிட்டு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு அதிகவே வாய்ப்பு இருக்கும். இது இண்டெக்ஸில் மட்டும் இல்லை, நமக்கு ஸ்டாக்ஸ்லேயும் ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இது வரைக்கும் போயிருக்கு. இது இண்டெக்ஸ், ஸ்டாக்ஸ், கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து இதோட வின்னிங் ப்ராபபிலிட்டி 70 to 80%. அதாவது நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 7லேருந்து 8 ட்ரேட் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 2லேருந்து 3 ட்ரேட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் என்ன இதில் பெனிஃபிட் அப்படின்னாக்கா உங்களுக்கு லாஸ் பண்ணும்போது கம்மியான லாஸும் ப்ராஃபிட் பண்ணும்போது பெரிய அளவுலையும் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த இண்டிகேட்டரோட சிக்னல் மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஆனால் டிசிப்ளின்டாக இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்களோட டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த இண்டிகேட்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா நம்ம நிறைய டைம் ஒரு தப்பான என்ட்ரி எப்போ எடுப்போம் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் என்ட்ரி லாஸில் இருக்கும்போது அடுத்த என்ட்ரி அவசரப்பட்டு எடுப்போம். இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுனால தேவையில்லாத இடத்துல நம்மளோட என்ட்ரியை தவிர்க்கலாம்.
ஏன் அப்படின்னா சிக்னல் வந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அதனால் தேவையில்லாத இடத்துல நம்மளோட என்ட்ரியை தவிர்க்கிறதுனால பெரிய லாஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஏதாவது அல்காரித்மிக் பிளாட்ஃபார்ம் இருந்தது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இங்கேருந்து அலர்ட் ஜென்ரேட் பண்ணி அந்த அல்காரித்மிக் பிளாட்ஃபார்முக்கு உங்களால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மேஜிக்கல் சிக்னலில் போயிட்டு இங்கே அலர்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அலர்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போனீங்க அப்படின்னா லாங் என்ட்ரி அலர்ட் ஒன்ஸ் பர் பார் க்ளோஸ் கொடுத்துட்டு அங்கே உங்களுக்கு அல்காரித்மிக்கோட பிளாட்ஃபார்மில் ஒரு கோட் கொடுப்பாங்க. அந்த கோடை இங்கே காப்பி பண்ணிவிடுங்க. அதே போல் இங்கே ப்ளே சவுண்ட் கொடுத்துருங்க. வெப்ஹூக் யூஆர்எல் அந்த அல்காரித்மிக் பிளாட்ஃபார்மோட வெப்ஹூக் யூஆர்எல் நீங்கள் கொடுத்துடலாம். நான் இங்கே போட்டிருக்கிறது ஆல்கோ மோஜோ வருது. அதே போல் நீங்கள் ஷார்ட்டுக்கும் அலர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அலர்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த செட்டிங்ஸை நீங்கள் உங்களோட அல்காரித்மிக் பிளாட்ஃபார்ம்லையும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இங்கே சிக்னல் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஷார்ட்டோ இல்லை லாங்கோ உங்களுக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகிடும். அதே போல் இதில் வந்து எக்ஸிட் அலர்ட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் இங்கே எக்ஸிட் சிக்னல் ட்ரிகர் ஆகும்போது உங்களோட பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஒன்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அல்காரித்மிக் பிளாட்ஃபார்மில் போட்டிங்க அப்படின்னா உங்களோட மேனுவல் ஒர்க்கு 1% தான் இருக்கும். எவ்ரி மார்னிங் நீங்கள் லாகின் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அல்காரித்மிக் பிளாட்ஃபார்ம் வழியாக இந்த சிக்னல் மூலமாக உங்களோட பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் அட்லீஸ்ட் 1 or 2 வீக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்லது. அப்போ தான் நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். நம்ம இந்த இண்டிகேட்டரை பர்ஃபெக்டாக டெஸ்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இண்டெக்ஸு, ஸ்டாக் ஆப்ஷன்ஸு, ஸ்டாக்ஸு, கமாடிட்டிஸ் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. இது எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்தது நம்ம ஸ்கேல்பிங் பார்த்துடலாம். திரும்ப இங்கே செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னாக்கா இங்கே ஸ்கேல்பிங் சிக்னல்னு இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்கேல்பிங் சிக்னலுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். ஒரே நாளில் மல்டிபிள் என்ட்ரிஸ் உங்களால் எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடர் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்கேல்பிங் சிக்னல் பார்த்துட்டு என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா குயிக்காக உங்களால் ஒரு 5 to 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியாக எடுத்துகிட்டு வெளியே வர முடியும். ரொம்ப ஹோல்ட் பண்ணாமல் டக்குன்னு எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தாராளமாக இதை பார்க்கலாம். ஒரே நாளில் மல்டிபிள் என்ட்ரிஸ் வரும். நீங்கள் பாருங்கள், சாப்பி மார்க்கெட்லேயும் உங்களுக்கு என்ட்ரி வந்திருக்கு. போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஈஸியாக ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். அதே போல் இங்கே ஒரு ஸ்கேல்பிங் ஷார்ட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக 10 to 15 பாயிண்ட்ஸ் ஈஸியாக எடுத்துருப்போம். இங்கே லாங் வந்திருக்கு. ஸோ மல்டிபிள் என்ட்ரிஸ் உங்களுக்கு ஒரே நாளில் வரும். அடுத்து இப்போ நான் இதை டிசேபிள் பண்ணிடுறேன். இது கூட உங்களுக்கு காம்போவில் சூப்பர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் நம்ம தரோம். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் ஒரு இண்டிகேட்டரில் உங்களால் 17 வகையான இண்டிகேட்டர் பயன்படுத்த முடியும். என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம போய் பார்த்துடலாம். இதில் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா இதில் எந்த இண்டிகேட்டர் வேணால் நீங்கள் எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு இண்டிவிஜுவல் இண்டிகேட்டராக தான் இது ஒர்க் ஆகும். இது எல்லாத்தையுமே நான் இப்போ டிசேபிள் பண்ணிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளெயின் சார்ட்டாக தான் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் எப்படி போயிட்டு இங்கே இண்டிகேட்டரில் போயிட்டு ஆட் பண்ணுவீங்களோ அதே போல் இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த மூவிங் ஆவரேஜில் உங்களுக்கு 5 வகையான மூவிங் ஆவரேஜ் வரும். அதாவது 5 மூவிங் ஆவரேஜ், 20 மூவிங் ஆவரேஜ், 50, 100, 200. இது எல்லாமே எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். சப்போஸ் உங்களுக்கு இத்தனை மூவிங் ஆவரேஜ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் போயிட்டு இங்கேருந்து ஸ்டைலில் போயிட்டு இதில் நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு என்ன உங்களுக்கு தேவையோ அந்த இண்டிகேட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 5 EMA மட்டும் தான் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் தான் நமக்கு சார்ட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எல்லாமே ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் இண்டிகேட்டராக தான் உங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா VWAP. இதில் நீங்கள் எத்தனை இண்டிகேட்டர் வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். இருக்கிறத அது எல்லாமே உங்களுக்கு ஒரே சார்ட்டில் டிஸ்பிளே ஆகும். ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நான் VWAP யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியறதுக்காக நான் ஒரு இண்டிகேட்டராக எனேபிள் பண்ணி காட்டுறேன். இது VWAP. அதுக்கு அடுத்தது நான் வந்து டெய்லி கேமரா எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னா கேமராவோட R3, S3 உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் டெய்லி CPR நான் எனேபிள் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியோட CPR லெவல்ஸு, அதோட பைவோட் பாயிண்ட்ஸு R1, R2, R3, R4, S1, S2, S3, S4. அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ. இது ப்ரீவியஸ் டேவோட ஹை, இது ப்ரீவியஸ் டேவோட லோ.
அடுத்தது டெவலப்பிங் பைவோட் ரேஞ்சு. இந்த டெவலப்பிங் பைவோட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லைவில் மார்க்கெட் மூவ் ஆக இந்த பைவோட் ரேஞ்சும், அதாவது இந்த சிபிஆரோட ரேஞ்சு டெவலப் ஆகிட்டே இருக்கும். டெவலப்பிங் பைவோட் ரேஞ்ச் உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும்னா நீங்கள் தாராளமாக இதை எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். இதுதான் நாளைய பைவோட் லெவல்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு மார்க்கெட் லைவில் ரன் ஆகும்போதே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனு. இந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது நமக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஹையர் ஹை, லோவர் லோ அப்படின்ற இண்டிகேஷனை நம்ம காட்டும். ஸோ நம்மளால் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஹை வால்யூம் பார். ஹை வால்யூம் பார் அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் கேண்டில்ஸோட ஆவரேஜ் எடுத்துகிட்டு அதில் எந்த கேண்டிலில் ஹை வால்யூம் இருக்கோ அந்த கேண்டிலோட இண்டிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ப்ளூவில் இருக்குது, இந்த கேண்டிலில் பையர்ஸ்க்கான வால்யூம் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ல இருக்குது. பிளாக்ல இருந்தது அப்படின்னா இந்த கேண்டிலில் செல்லர்ஸ்க்கான வால்யூம் அதிகமாக இருக்குது. செல்லர் பையர் அப்படின்றது, பையர் அப்படின்னு நான் மீன் பண்ணுறது அப் ட்ரெண்ட் லாங்குக்கான வால்யூம் அதிகமாக இருக்குது. இதில் வந்து ஷார்ட்டுக்கான வால்யூம் அதிகமாக இருக்குது. அடுத்தது ஸ்விங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இது என்ன அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்விங்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்விங் ஹை அண்ட் லோவை வந்து எந்த இடத்துலலாம் அதிக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றத உங்களுக்கு லைவில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அதனால் உங்களோட பொசிஷனை எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் உங்களுக்கு அப்படின்றத உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொலிங்கர் பேண்ட். பொலிங்கர் பேண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது அப்பர் லெவலும் லோவர் லெவலும் இருக்கும். நீங்கள் சப்போஸ் வந்து இதில் வந்து மிடில் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் 20 மூவிங் ஆவரேஜை எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 20 மூவிங் ஆவரேஜ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர்ஸும் கிடைக்கும், மிடில் பேண்டும் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட். சூப்பர் ட்ரெண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். பொலிங்கர் பேண்ட், சூப்பர் ட்ரெண்ட் இது எல்லாமே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல். மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக மார்க்கெட் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணலாம். இது எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கான மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ரொஃபைல். வால்யூம் ப்ரொஃபைல் அண்ட் பிஓசி ரெண்டுமே வந்துடும். அதே போல் மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கும் பிஓசி வந்துடும். அதே போல் இந்த கலர்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் வால்யூம் ப்ரொஃபைலோட கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக இந்த சூப்பர் இண்டிகேட்டரில் நம்ம 17 இண்டிகேட்டர் கவர் பண்ணியிருக்கோம். அது உங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்து நம்ம மோர் இண்டிகேட்டர்ஸ் இதில் ஆட் பண்ணுவோம். இதில் எது ஆட் பண்ணாலும் நீங்கள் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இந்த இண்டிகேட்டர் லைஃப் டைம் ஆக்சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மேஜிக்கல் சிக்னல் இண்டிகேட்டர் கூட சூப்பர் இண்டிகேட்டரும் அது கூட சேர்த்து ட்ரேடிங் இன் தி ஜோன் புக்கோட கம்ப்ளீட் தமிழ் பாட்காஸ்டும் கிடைக்கும். உங்களோட ட்ரேடிங் பற்றிய பார்வையை கம்ப்ளீட்டா மாற்றக்கூடிய ஒரு புக்கு. இந்த பாட்காஸ்ட் முழுசா கேட்டீங்கன்னா இவ்வளோ நாள் ஏன் லாஸ் பண்ணீங்க, இனிமே எப்படி ப்ராஃபிட் பண்ண போறீங்க அப்படின்ற மார்க்கெட்டோட சூட்சுமம் தெரியும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் நவ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பிளான் சூஸ் பண்ணிட்டு உங்களோட ட்ரேடிங் வியூ யூசர் நேம் ஷேர் பண்ணீங்கன்னா 1 to 4 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு இண்டிகேட்டர் ஆக்சஸ் கிடைச்சிடும். உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாப்பி ட்ரேடிங்.